இப்போ இந்த இணைதல் என்பது தானாகவே நடைபெறக்கூடியதா, இல்லை இதற்காக ஏதேனும் மனிதர்கள் முயற்சி செய்ய வேண்டுமா? இதை பார்க்கின்ற பொழுது இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கு நாம கொஞ்சம் போயாகணும். முதல் தோற்றமாகிய முதல் பாதி அது பஞ்சபூதங்களுடைய தோற்றம். ஆனா பஞ்சபூதங்களுடைய தோற்றத்தை பத்தி நம்ம ஏற்கனவே வேறு வகுப்புல நம்ம நிறைய பேசணும். ஆனா இன்னைக்கு நம்ம பேச போறது பஞ்சபூதங்கள்லாம் உருவாகி இந்த பூமி என்ற 5வது பூதமாகிய நில தத்துவம், ஆகாச தத்துவம், வாயு தத்துவம், அப்புறம் நெருப்பு தத்துவம், நீர் தத்துவம், நில தத்துவம் என்ற 5 பஞ்சபூதங்கள் தோன்றிய பிறகு இந்த நில நிலத்திலிருந்துதான் உயிர்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. அந்த உயிர்களுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா முதலாக தோன்றிய உயிர்களினுடைய அந்த உணர்வு அதை நம்ம அறிவுன்னு சொல்றோம். சாதாரணமா ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுன்னு தானே உயிர்களை எல்லாம் பிரிக்கிறோம். இப்ப அப்படி பார்க்கின்ற பொழுது முதலாக இந்த மண்ணில தோன்றிய உயிர்கள் ஒரு அணு உயிரினங்களாக, ஓரணு உயிரினங்களாக அல்லது ஒரே விதமான செல் அமைப்புகளை உடைய உயிரினங்களாகத்தான் இருந்தன. ஏன் ஒரே விதமான செல் அமைப்புகளுடைய உயிரினங்கள் சொன்னா, அது ஒற்றை செல்லாகவும் இருக்கலாம், அல்லது அது பல செல்லாக இருந்தாலும் அதனுடைய செல்கள் எல்லாமே ஒற்றைத்தன்மை, அதாவது ஒரே மாதிரி தன்மையுடையதாக இருக்கும். ஆனா நம்ம உடம்பு எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புலையும் கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. ஆனா கோடிக்கணக்கான செல்களால் இந்த உடம்பு கட்டப்பட்டிருந்தாலும் இப்ப தோலுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்ல இருந்தனுடைய செல்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான செல்ஸ், அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். மேல் தோல்ல இருக்கிறதெல்லாம் அந்த தோலை தாண்டி அடுத்த அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த தோலினுடைய உள்பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய செல்ஸ் பாத்தீங்கன்னா அது வேற டைப்பான செல்லா இருக்கும். இப்படி ஒண்ணு உள்ள இருக்கிற டிஷ்யூஸ், அதே மாதிரி ஹார்ட்டினுடைய செல்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போ இது பல செல்லுலர், மல்டி செல்லுலர் ஆர்கானிசமா நாம இருக்கிறோம். இப்போ அங்க பாத்தீங்கன்னா உயிர்கள் நாமெல்லாம் தோன்றவே இல்லை. நீ ஒரு கற்பனைக்கு பின்னால போகணும். இன்னும் நாம உலகத்துல தோன்றவே இல்லை. இந்த பிரபஞ்சத்துல முதல்ல ஒரு செல் உயிரினங்கள் உள்ள தோன்றின. அதுல தாவரங்கள் தான் முதன்மையாக நம்ம பேசுறோம். தாவரங்களுடைய இயல்பு என்ன? அதுக்கு என்ன அறிவு இருக்குதுங்க? தொட்டா தெரியுங்க. டச்சு. நீங்க நம்ம தொடுவது அதனால் உணர முடியும், தொடுகின்ற உணர்வு. அப்போ இந்த நம்மகிட்ட 5 உணர்வு இருக்கு இல்லையா? பார்க்கிறது, முகர்வது, சுவைப்பது, தொட்டால் உணர்வது, ஓசையை கேட்பது, மூக்கால் முகர்வது இல்லையா? அந்த 5 விதமான சொன்னோம். இப்ப அந்த 5 உணர்வுல முத தாவரங்கள்ல முதல்ல அந்த தொடுகின்ற உணர்வு. அதை நாம என்ன சொல்றோம் அப்படின்னா ஓர் அறிவுன்னு நம்ம சொல்றோம். தமிழ்ல அந்த ஓர் அறிவுன்னு சொல்றோம். ஆனா சமஸ்கிருதத்துல அதுக்கு தர்மான்னு பேர். தர்மா அப்படின்னா என்ன சொன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு இயற்கையாக இருக்கின்ற இயற்கை பண்பு, அந்த பண்பை நீங்க மாற்ற முடியாது. அதுக்கு பேரு தர்மம்னு பேரு. இப்ப தாவரம் தொடு உணர்ச்சியை தவிர வேற எதையும் அது உணர முடியாது. அவ்வளவுதான். அதனுடைய தர்மம் என்னன்னா தொட்டா அதுக்கு தெரியும். அடுத்தது 2வது சுவையை உணர்கின்ற உயிரினங்கள் வருது. ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள், புழுக்கள் இல்லையா? சோ அதுக்கு என்ன வருது? சுவைக்க தெரியுது, எதையோ ஒன்றை சாப்பிட தெரிஞ்சுக்குது. அடுத்தது அப்போ இங்க பாருங்கன்னா தொடு உணர்ச்சி இருக்குது இல்லையா? அடுத்தது எதையானும் சுவைக்கின்ற உணவு சுவைக்கின்ற அறிவு இருக்குது. அப்ப இதுக்கு 2 அறிவுன்னு சொல்றோம். ஆனா இப்ப இதுக்கு இதனுடைய தர்மம் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை தெரிந்து கொள்வது அதனுடைய தர்மம். இந்த 2யுமே அது கூட இருந்தாதான் அந்த உயிரினத்தினுடைய தர்மம். அது இல்லைன்னா அது தாவரம் தான். இந்த 2 அறிவு இல்லை அப்படின்னா அதை நம்ம 2 அறிவுடைய ஒரு ஜீவனாக நம்ம பார்க்க முடியாது. அதே போல அடுத்தது வண்டு இனம், வண்டு, தும்பிகள், இது போன்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அங்க உங்களுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு அறிவு, ஸ்மெல் வந்துருதா? ஸ்மெல்லு அதை தெரியும். இப்போ எறும்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது அதே மாதிரி
இந்த ஸ்மெல்ல கண்டுபிடிச்சி எப்படியோ எங்க இருந்தாவது வந்து சேர்ந்துடும் அதுல. அது வந்து பாத்தீங்கன்னா கண்கள் வந்து இருக்கிற மாதிரி அதுல வந்து இருந்தாலும், ஆனா அதெல்லாம் கண்களுடைய பார்வை வந்து அது வளர்ச்சி பெறாத ஒரு ஜீவன்களா இருக்கும். ஆனா ஸ்மெல்ல மட்டும் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கண்டுபிடிக்கிற ஜீவன்கள் நிறைய இருக்குது. இது போல அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய அறிவு வளர்ந்த உயிரினங்கள் வருது. அடுத்தது ஓசையை கேட்கக்கூடிய உயிரினங்கள் வருது. இப்படி ஒரு ஒரு உயிரினங்களாக நம்ம சொல்லிட்டு வரும்போது இது ஒவ்வொன்றுக்கும் இப்ப 5 அறிவுடைய உயிரினங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப நாம விலங்குகள், பறவைகள் வந்து 5 அறிவுடையதாக நம்ம சொல்றோம். இப்ப மனிதர்களும் அதே 5 அறிவு உடையவர்கள் தான். 5 புலன்களுடைய அறிவு நமக்கும் இருக்கா இல்லையா? இப்ப விலங்குகளுக்கும் வந்து கண்ணால பார்க்க தெரியுது, மூக்கால ஸ்மெல்ல வந்து கண்டுபிடிக்க தெரியுது, சுவையை வந்து உணர முடியுது, தொட்டா தெரிஞ்சுக்குது, ஓசைய கேட்க முடியுது. அப்போ இந்த 5 உணர்வுகளை உடைய அந்த ஒரு தர்மத்தை பெற்றிருக்குது அது. இப்ப 4 அறிவு தான் அதுக்கு ஒண்ணு இருக்குதுன்னா, அதை வந்து நீங்க வந்து பறவையாகவோ விலங்காகவோ நீங்க எடுத்துக்க முடியாது. 5 அறிவுடைய விலங்காக எடுத்துக்க முடியாது. அப்போ அந்தந்த உயிரினங்கள் அதனுக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள தர்மம் என்னவோ அந்த தர்மத்தை மீறி அதனால நடக்கவே முடியாது என்பதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்க பஞ்சபூதங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்ப நம்ம உயிர் உள்ளதை பற்றி பேசுறோம், உயிர் அற்றதை பற்றி பேசினாலும் அதுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. அதாவது இயற்கை பண்பு அது. அந்த பண்பு வந்து அதுக்கே உரியது. அந்த பண்பு அதுகிட்ட இல்லைன்னா அந்த பொருளுக்கு அந்த பேரே நம்ம தர முடியாது. இப்ப தங்கம் இருக்குது அப்படின்னா பக்கத்திலேயே நீங்க வந்து ஒரு அலுமினியத்தையும் வச்சுங்க. இப்ப தங்கத்துக்குன்னு ஒரு அந்த கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் இருக்கிறதுனாலதான் அது வந்து மஞ்சள் கலர்ல அது ஒளிருது. அதை வந்து நம்ம தங்கம்னு பேர் கொடுத்திருக்கோம். ஆனா ஒரு அலுமினியத்தை பார்த்துட்டு நீங்க அதை தங்கம்னு சொல்ல முடியுமா? அல்லது தங்கத்தை பார்த்து நீங்க அதை வந்து அலுமினியம் சொல்ல முடியாது, அலுமினியத்தை பார்த்து நீங்க தங்கம்னு சொல்ல முடியும். அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு ஈவன் உயிரற்ற ஒரு பொருளுக்கும் கூட அதற்கு என்று இயல்பாக இறைவன் படைப்பிலேயே உள்ள இயற்கை பண்பு இருக்கிறது. அந்த பண்பிற்கு பெயர் தான், அந்த பண்பை மீறி அதனால் நடக்க முடியாது. அதற்கு பேரு அதனுடைய தர்மம். இதெல்லாம் பரதர்மான்னு பேரு. அப்போ இந்த 5 அறிவுடைய விலங்குகள் வரை உள்ள எல்லாத்துக்கும் அதுக்குன்னு உரிய தர்மத்தின்படி அது நடக்குது. இப்ப விலங்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 5 உணர்வுகளால அது என்ன, அந்த 5 உணர்வுகளுக்கு என்னென்ன தோணுதோ தேவையோ தூண்டப்படுகின்ற பொழுதுதான் அது செயல்படும். இப்ப சுவை அப்படின்னா நீங்க வந்து இப்போ உங்க முன்னால இப்பதான் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க, பசியும் தீர்ந்திருக்கும். ஆனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ ஏதோ ஒண்ணு முன்னால அங்க வந்து ஏதாவது வச்சாங்கன்னா, சுட சுட ஏதாவது செஞ்சு வச்சாங்கன்னா, அடடே இது எனக்கு ரொம்ப பிடிக்குமே, அதை எடுத்து நீங்க வந்து சாப்பிடுவீங்க ஆசைப்பட்டு. ஆனா ஒரு விலங்கு என்பது அதுக்கு பசி அடங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அது சீண்டவே வேண்டாது, விட்டுட்டு போயிடும். மறுபடியும் அடுத்து பசி எடுத்தாதான் சாப்பிடும். இது வந்து இயற்கையால தூண்டப்படுகின்ற அந்த ஒரு அந்த உணர்வு ஊக்கிகள் இதெல்லாமே. அதுக்கு மேல அது வந்து எதுவுமே செயல்படாது. அதை மீறி எதுவும் செயல்பட முடியாது அதுக்கு. அப்படி பார்க்கின்ற பொழுது ஆமா, விலங்குகளை தாண்டி நாம வந்து 6வது அறிவுடையவர்களாக நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா? நாமெல்லாம் 6 அறிவுடைய விலங்குகளா இல்ல ஜீவன்களா? எங்க நிலையில பார்த்தா நாங்களாம் இன்னும் மிருகம் தான். உங்க நிலைக்கு அப்பா யோகி நிலையில பார்த்தா ஜீவன் தான் பல. அப்படி நாம வந்து நீங்க நான் பிரிச்சுக்க வேண்டாம். ஆனா ஜென்ரலா என்ன சொல்றாங்க உலகத்துல வந்து என்ன ஒரு கூட்டு சொல்லப்படுது? மிருகம் தான் சொல்றாங்க. மிருகம் தான் சொல்றாங்க. மேன் இஸ் எ ரேஷனல் அனிமல் அப்படிதாங்க சொல்றாங்க. ரேஷனல் பீயிங் எல்லாம் சொல்றது இல்ல, ரேஷனல் அனிமல் சொல்றாங்க. பகுத்தறிவுள்ள மிருகம். சிஸ்டர் ஆனந்தவல்லியை சொல்ல வந்தீங்க ஏதோ. செமி அனிமல்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஓ, செமி அனிமல், ஓகே. ஆனா இங்க ரேஷனல் அனிமல் அப்படின்னு தான் பொதுவாக இந்த உலகத்துல வந்து அதை பற்றி பேசுகின்றவர்கள் பேசுகின்றார்கள். ஆனா இங்க நம்ம குருதேவர் வந்து அந்த மாதிரி ரேஷனல் அனிமல்னு சொல்வது சரியல்ல, ரேஷனல் பீயிங்னு சொல்லணும். ஏன்னா இந்த ஹியூமன்ஸ் வந்து இந்த பிகினிங் ஸ்டேஜில் வந்து இந்த அனிமல் ஸ்டேஜில் தான். உதாரணமா இப்ப வந்து ஏறத்தாழ 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மனித உருவத்தை வந்து மனிதர்கள் பெற்று இருந்தாலும்
அந்த இது வந்து நாகரிகம் வளர்ந்து அவர்கள் வந்து தன்னுடைய உடலை மறைச்சு கொண்டு மனிதர்கள் போல வந்து மறைச்சு வாழ்றது, அந்த நாகரிகத்தினுடைய இதை வந்து கத்துக்கொண்ட காலம் பாத்தீங்கன்னா ஒன்லி 15,000 இயர்ஸ் ஆகும். ஆனா மனித வடிவத்தை எடுத்து பார்த்தா 1 மில்லியன் இயர்ஸ், ஏற்றால் 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால மனித வடிவம் கிடைச்சிருச்சு அவனுக்கு. ஆனா அவனும் ஆடையின்றி எப்படி வந்து விலங்குகள் போல இருந்தான், அந்த ஸ்டேஜில் வேணா அவன் வந்து ஒரு விலங்காக இருந்தான். ஆனா அறிவு வளர வளர இன்றைக்கு வந்து அவங்கள வந்து அனிமல்ஸ் நம்ம சொல்ல வேணான்றாரு. குருதேவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா சொன்ன மாதிரி விலங்குகளா தான் வந்து அவங்க பிஹேவியர் எல்லாம் பாத்தீங்கன்னா விலங்கை விட கேவலமா கூட மனிதர்கள் வந்து நடந்துக்கிறாங்க. ஆனாலும் கூட அப்படி ஒரு, ஏன்னா அந்த அத்தகைய ஒரு மதிப்புடைய ஒரு உயிரினமாக இறைவன் படைச்சிருக்கிறாரு. அதனால அவங்களை வந்து ரேஷனல் பீயிங்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதே மனிதர்கள் அந்த மனித பண்பு வளர்த்து கொண்டு மனித நாகரிகத்தினுடைய அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு போகின்றவர்கள் தான் அந்த ஒரு மதிப்பை உடையவர்கள். அப்படி இல்லைன்னா இந்த 2 காலை உடைய அவர்கள் மிருகங்களா தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இந்த மிருக நிலையிலிருந்து அடுத்த நிலையாகிய ஒரு உயிரினமாகத்தானே நம்ம படைச்சிருக்காரு இறைவன். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 5 அறிவுன்றது 5 புலன்கால உணரக்கூடிய அறிவு வந்து விலங்குகள் வரையும் இருக்கு, நமக்குள்ளாரையும் இருக்குது. ஆனா நாம ஏன் 6 விலங்குகள் வந்து விலங்குகள் பறவைகள் 5 அறிவுன்னு சொல்றோம். அப்ப அந்த 5 அறிவு சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்து வளர்ச்சி பெற்றிருக்குது. அதனுடைய தர்மம் வந்து 5 அறிவோடு அது செயல்படுவது மட்டும்தான் அதனுடைய தர்மம். இப்ப மனிதர்களுக்கு 6 அறிவுடைய மனிதர்கள் என்று நாம சொல்றோமே, இப்ப மனிதனுடைய இந்த 6வது அறிவு என்பது எது? இதுதான் நம்ம டாபிக்ல வந்து நாம டிஸ்கஸ் பண்றது. ஏன்னா இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது வந்து நாம யோகாவுக்குள்ளாரையும் நம்ம நுழைவோம், அதை பத்தி பார்க்கணும். சொல்லுங்கய்யா, இப்ப யாராவது சொல்லுங்க. மனிதர்களுக்கு இல்லையா 6வது அறிவு என்பது, 6 அறிவுடைய மனிதன் சொல்றோம். நாமெல்லாம் மனிதர்கள் தானே. அப்ப முதல்ல நம்மளுக்கு 6வது அறிவு எதுன்னு ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. பிரபையா சொல்லுங்க, சொல்றீங்களா ஏதாவது? சிந்திக்கிற அறிவியா? ஓகே, உதாரணத்துக்கு சிந்திக்கிறதுனா இப்போ எதை பத்தியாவது ஒண்ணு சிந்திக்கிறத பத்தி சொல்லுங்களேன். இப்ப உதாரணம் ஏதாவது சொல்ல முடியுமா? சிந்திக்கிறதுனா ஓகே, புரியுறது எல்லாருக்கும். ஆனந்தி சிஸ்டர் சொல்லுங்க, சொல்லுங்க. 6வது அறிவு பகுத்தறிதல், நல்லது கெட்டது பகுத்தறிதல். எனக்கு சொல்லப்பட்டவது என்னோட குருமார்களும் ஆச்சாரியார்களும் இறைவனை நோக்கி செல்வதுதான் இதனுடைய மனிதனுடைய கோல் அப்படின்றது. சோ பகுத்து அறிவது நல்லது எது கெட்டது எது என்பது ஆராய்ந்து அறிதல், அது வந்து 6வது அறிவு. அது மனிதன்கிட்ட தான் இருக்குது இல்லையா? ஏன்னா இப்ப அந்த பகுத்தறிவுகின்ற அறிவு என்பது 5 புலன்களால் அறிதல், பார்த்தா தெரிஞ்சுக்கிறது, ஸ்மெல்ல வச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, சுவையை வச்சு அதை உணர்வது, இந்த இது இல்லாம இப்ப நல்லது தீயது என்பதை வந்து பகுத்து பார்த்து தெரிந்து கொள்ளுகின்ற அந்த ஒரு இயல்பு மனிதனுக்கு விலங்குகளிடமிருந்து எக்ஸ்ட்ரா வந்து இவங்கிட்ட 6வதா கொடுக்கப்பட்டிருக்குன்றீங்க இல்லையா? ஓகே, இதுல வேற யாரும் கருத்துக்கள்? சரி, ஓகே. இப்ப நல்லது கெட்டது அப்படின்றத நாம பகுத்து பார்க்க தெரியுது. அடுத்தது ஐயா சொன்னாரு, பிரபு ஐயா சொன்னாரு, சிந்திக்கின்றது என்று சொன்னார். சிந்திக்கிறது அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் வந்து இதை எப்படி செய்யணும், எப்படி செஞ்சா அது சரியா வரும், இப்படின்னு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, இப்படிதான் அதை செஞ்சாங்க, அதை நான் பார்த்தேன், நாம வந்து இது மாதிரி செஞ்சுட்டு பார்க்கலாம், இப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பல கோணங்கள்ல நம்ம சிந்தனையினால சிந்திக்கின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. அப்படித்தானங்க ஐயா பிரபையா? இந்த சிந்திக்கின்ற ஆற்றல் வந்து மனிதனுக்கு இருக்குன்றாங்க. ஓகே, இப்ப இந்த சிந்திக்கின்ற ஆற்றல், அதே போல நான் அந்த சிந்திக்கின்ற ஆற்றல் என்பதுக்கு இப்ப நம்ம சின்ன ஒரு உதாரணங்கள் பேசிட்டோம். இந்த நல்லது கெட்டது பிரித்து பார்க்கின்ற ஒரு ஒரு பண்பு அறிதல் மனிதர்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த நல்லது என்றால் என்ன, கெட்டது என்றால் என்ன, ஏன்னா பிரிச்சு பார்க்கறான்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப எதை வந்து நல்லதுன்னு நம்ம சொல்றோம், எதை வந்து கெட்டதுன்னு சொல்றோம்? ஏன்னா அப்படி தெரிஞ்சா தானே முதல்ல வந்து அது நல்லது இது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்றது. நல்லதுன்னா எப்படி, என்ன அதை வந்து புரியுற மாதிரி என்ன சொல்லலாம், எதெல்லாம் நல்லதுன்னு சொல்றான்?
ஏதோ ஒரு இலக்கணம் இருக்கு அதுக்கு. அந்த இலக்கணத்தின்படி அதை நல்லதுன்னு சொல்றோம். அதே மாதிரி ஏதோ ஒரு இலக்கணத்தின்படி ஒரு விஷயத்தை ஏதோ ஒன்றை வந்து அது தீயதுன்னு சொல்றோம். எப்படி இதை வந்து மெஷர் பண்ற அந்த அளவுகோல் என்ன? எதை வச்சு நம்ம ஒன்றை பார்த்து நல்லதுன்னு சொல்றோம், எதை வந்து கெட்டதுன்னு சொல்றோம்? ஐயா, இந்த பதிலும் எங்களுக்கு அறிவுபூர்வமா இல்ல. முன்னோர்கள் எங்களுக்கு கத்து கொடுத்த வழியில தான் அது நல்லது கெட்டதுன்னு தெரிய வருது. அதன்படிதான் ஆமா. நம்ம அவ்வளவுதான். அந்த அறிவு தான் எங்களுக்கு இருக்கு. அதை ஆமாய்யா. தாண்டி அஹ், ம். சொல்லுங்க, அஹ், சொல்லுங்க. அவ- 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 அவ்வளவுதான் ஐயா. சரி, ஓகே. இப்ப முன்னோர் நானே வந்துடுறேன் டாபிக், நான் உள்ள வந்துடுறேன். இப்ப பெரியவங்க வந்து நல்லது கெட்டதுன்னு சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கு பின்னால இருக்கிற ஒரு சிம்பிள் ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, எதையெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதோ, பிறருக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதோ, அதை நல்லது என்றும், எது எல்லாம் பிறருக்கு மனதிற்கு துன்பத்தை தரக்கூடியதா இருக்கிறதோ, அல்லது தமக்கே துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறதோ, அதையெல்லாம் தீயது என்றும் சொல்லலாம். அது பொருத்தமா இருக்கு ஐயா இது? ஆமா ஆமா, எனக்கு எது அதாவது மகிழ்ச்சி தருதோ அதெல்லாம் எனக்கு ரைட். அந்த வேர்டு வந்து முக்கியம். எது பிறருக்கும் தமக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதோ அதெல்லாம் நல்லது. அது தீங்கு தந்துடக்கூடாது. அது தீமையை தந்து துன்பத்தை மனசுக்கு வந்து வேதனையோ துன்பத்தை தந்துட்டா அதை தீயதுன்னு அப்படித்தானே கேட்டகரைஸ் பண்றாங்க. அப்படித்தானே அந்த காலத்துல இருந்து கண்டுபிடிச்சு இதெல்லாம் வந்து துன்பத்தை தரக்கூடியது, அப்ப அதை செய்யாத, நல்லது கெட்டதுன்னு இப்படித்தானே பிரிச்சு வைக்கிறாங்க. அதுக்கு பின்னால நல்லது கெட்டதுன்றதுக்கு பின்னால இருக்கிற அந்த ஃபார்முலா என்னன்னா, எதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியையோ இன்பத்தை தரக்கூடியதோ தமக்கும் பிறருக்கும், அங்க ரெண்டையும் சேர்த்துக்கணும். தமக்கும் அது இன்பத்தை தரணும், பிறருக்கும் அது துன்பத்தை தரக்கூடியதா இருக்கும். நமக்கு மட்டும் இன்பத்தை தந்து பிறருக்கு துன்பத்தை தந்தா அது வந்து இல்ல, அப்படி இல்லை. நமக்கும் அது நன்மையை தரக்கூடியதா இருக்கணும். நன்மைனா சந்தோஷத்தை தரக்கூடியதா இருக்கணும். பிற உயிர்களுக்கும் அது பிறருக்குன்னா பிற மனிதர்களுக்கு மட்டும்லாம் எடுத்துக்க முடியாதீங்க. பிற உயிர்களுக்கும் எதெல்லாம் மகிழ்வை தரக்கூடியதோ அதைத்தான் நல்லது என்று சொல்லுவோம். அதே போலதான் இங்க தீமை என்பதும். அப்போ இங்க சந்தோஷம் அதாவது இன்பம், இன்னொன்னு துன்பங்க. இன்பம் தருவதெல்லாம் நல்லது, துன்பம் தருவதெல்லாம் தீயது. ஓகேவா? சிம்பிளா ஒன் வேர்டு புரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, அப்போ இதுதான் வந்து மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஆறாவது அறிவு என்று சொன்னால், இப்ப நமக்கு வந்து பிறர் மூலமாக ஒரு துன்பம் வருது அப்படின்னா, நாம் அந்த துன்பத்திலிருந்து விலகி போக நினைப்போமா, அல்லது போய் துன்பத்தை வாங்கிக்கணும்னு நினைப்போமா? மனிதர்களிடத்திலிருந்தோ அல்லது வேறு இதிலிருந்தோ நமக்கு துன்பம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா நாம அந்த துன்பத்திலிருந்து விலகி போக நினைப்போமா, துன்பம் வருது நம்ம வாங்கிக்கலாம்னு நினைப்பீங்களா? விலகிதான் போ பாப்பையா. இதுதானே இயல்பு. ஆமா அதே மாதிரி நமக்கு சந்தோஷம் வந்து கிடைக்க போறது அப்படின்னா உடனே அது வந்து பெறுவதற்கு தான் விரும்புவோம், இல்லையா? ஆமாயா. சரி, அப்போ நம்ம வந்து பகுத்தறிவுன்னு பார்த்தோம். நல்லது கெட்டது அதுதான் மனுஷனுக்குன்னா, அந்த நல்லது கெட்டது என்பது இந்த இன்ப துன்பம் தான் நல்லது கெட்டது என்றதும். அப்போ இன்பம் என்றால் அதை பெறுவதற்கும், துன்பம் என்றால் அதை விலகி செல்வதற்கும் தான் மனித இயல்பு விரும்புவது. இதுதான் இதனுடைய அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா அந்த நல்லது கெட்டது அப்படின்றத அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப இது மனுஷனுக்கு தான் இந்த விஷயம் இருக்குது அப்படின்னா, நீங்க உங்களுக்கு கீழே இருக்கிற அனிமல் எடுத்துங்க. அது எத்தனை அறிவு? 3 அறிவு 4 அறிவு கூட எடுத்துங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு புழு இனம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்ப புழு வந்து ஒண்ணு வந்து அப்படியே ஒரு கீழே தவழ்ந்து 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 போயிட்டு இருக்குது. நீங்க நடுவுல ஒரு சின்ன ஒரு குச்சி, மெல்லிய குச்சி எடுத்து அது போற வழியில குறுக்க போய் அப்படி நிறுத்துங்க. அது ஏன் விலகி போக நினைக்குது? சரி, இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம வீட்டுல வந்து நம்ம அப்பெல்லாம் வந்து கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில தானியங்களை காய போடுறது, ஏன்னா அங்கங்கேயே வந்து தானியங்கள்லாம் அவங்களே பயிர் செஞ்சுக்குவாங்க, அதெல்லாம் காய போடுவாங்க. அல்லது ஏதாவது சாப்பிடுற பண்டங்கள் ஏதானோ தானியங்களோ அல்லது ஏதோ பயிர் வகைகளோ வேர்க்கடலையோ இதெல்லாம் வந்து உலர வைக்கிறதுக்கு அங்க வெளியே வச்சிட்டு இருப்பாங்க. இப்ப அங்க வச்சிட்டு இருக்கும்போது ஒரு காக்கா பறந்து வந்து ஒரு வேர்க்கடலை காஞ்சிட்டு இருக்குது வெயில்ல, அதை வந்து எடுக்கிறதுக்கு வருது. இப்ப நீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்க, உங்க பார்வையில உள்ள இருந்து ஆனா பார்த்துக்கிட்டு தான் இருங்க. திடீர்னு ஒரு காக்காயோ அல்லது ஒரு கோழியோ
ஏதோ ஒரு பறவையோ அதை வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்றதுக்கு வருதுன்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க ஐயா? எழுந்திரிச்சு போய் அதை துரத்துவீங்களா துரத்த மாட்டீங்களா? துரத்துவீங்க. அப்போ நீங்க எழுந்திருச்சு உங்க நீங்க கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் அது தைரியமா வந்து அதை சாப்பிடும். நீங்க அங்க இருந்து எழுந்திருச்சு அதனுடைய பார்வைக்கு தெரியற மாதிரி வந்த உடனே அது ஓடி போயிடும். போகுமா போகாதாங்கய்யா? போயிட்டு தான். போயிடும். ஆமா. ஏன் போகுது? என்ன காரணம் ஐயா? அதுக்கு பயம். என்ன பயம்? என்ன பயம்? ஆபத்துன்னா என்ன அர்த்தம்? நமக்கு துன்பம் வந்துடும். உண்மையா பொய்யா? ஏங்க இப்ப நீங்க வெளியே வந்தாலும் நீங்க அடிச்சாலும் இது பண்ணாலும் அது பாட்டு கம்முன்னு அது பாட்டு சாப்பிட்டுட்டு அடிச்சா அடி வாங்கிட்டு அப்படியே டபுள் கீழே விழுகிறதுக்கு அது விரும்பும் இல்லையே. அப்போ இந்த இன்பம் எது, துன்பம் எது? அதே மாதிரி நீங்க கொஞ்ச நாள் அப்படியே மெதுவா அந்த பறவைகளுக்கு கூட நீங்க அப்படியே மெதுவா சாப்பாடு வைக்கிறது, தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வச்சு வச்சு நீங்க பழகினா தினமும் அந்த நேரத்துக்கான அது வந்துடும். அதுக்கப்புறம் முதல்ல வந்து பக்கத்துல சாப்பாடு வைக்க போகும்போது எந்திரிச்சு பறந்து போய் தூரமா உட்காந்துக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பக்கத்துலயே உட்காந்துருக்கணும். போய் சாப்பாடு வைக்கிற வரலும் அது வந்து பறந்து போகாது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மெதுவா அப்படி நிக்க நீங்க அப்படியே மெதுவா கையில கொடுத்தாலும் அப்படி மெதுவா வாயில வாங்குறது பழகிக்கும். இது சாத்தியமா இல்லையா? சாத்தியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க இருந்து இவங்க கிட்ட இருந்து நமக்கு துன்பம் வராது, சந்தோஷம் தான் இருக்குது அப்படின்னு அதுக்கு தெரியுதா தெரியலையா? தெரியுது. இந்த உணர்வு, அதாவது எது நல்லது, இவங்க கிட்ட நமக்கு நல்லதுதான் நடக்கும், இவங்க கிட்ட இருந்து நமக்கு தீயது நடக்காது, தீமை நடக்காது. அதுதானே உணர்வு. இப்ப தீமை என்பதும் நல்லது என்பதும் உணர்வு தான். அது அந்த உணர்வு ஒரு மனிதனுக்கு தான் இருக்குது. அப்ப இங்க போனா துன்பம் வரும், இங்க போனா இன்பம் வரும் அப்படின்ற அந்த பகுத்து பார்க்கின்ற அந்த அறிதல் அந்த உயிரினத்துக்கு இருக்குதா இல்லையா? அப்ப அந்த உயிரினத்துல அது இருக்குது அப்படின்னா அது எப்படி ஆறாவதுன்னு சொல்ல முடியும்? ஏன்னா ஆறாவது என்பது மனிதனிடத்துல மட்டுமே இருந்தா தானே அது ஆறாவது. விலங்கு கிட்ட இருந்தா அது வந்து 5.5 அறிவு நான் சொல்லுவீங்க, 5.5 அறிவு. அது நாம வந்து அதை விட பெருசா நம்ம கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம முழுசா 6ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 5.5 அறிவுன்னு சொல்லலாமா நான் சொல்லுவீங்க? இல்லையா, அதுவும் பரிமாண வளர்ச்சியில அதுவும் வளர்ந்துருச்சு போல, அதோட மூளையும் வளர்ந்துருக்கும்ல. ஐயா நான் என்ன கேட்கிறேன்னா பரிணாமத்துல எல்லாமே தான் வருது. 5 அறிவு வந்து 6 அறிவா மாறுனா அவன் மனுஷனாதான் வந்தாகணும். பரிணாமத்துல சிறிது சிறிதாக வளர்ச்சி பெற்றாலும், ஆனா இங்க என்ன வளர்ச்சி அடைஞ்சது? நீங்க ஆரம்பத்துல வந்த உடனே பயந்துட்டு ஓடுனுச்சு. இப்ப அது பரிணாமம் என்ன நடந்ததுன்னா, நீங்க இப்ப உணவு கொண்டாந்து கொடுத்தா கையில வாங்குற அளவுக்கு அது வந்து ஒரு வளர்ச்சி பெற்றிருக்குது. அதனோட பயம் நீங்க இருக்கு. ஆனா அல்டிமேட்டா என்ன நடக்குதுன்னா, துன்பம் இங்க இல்ல, துன்பம் இருக்குது அப்படின்றத முடிவு பண்றதா இல்லையா? அதுதான் அங்க வளர்ச்சி பெற்றதை நாம நினைக்கிறோம். ஆனா அப்படிதான் எல்லா உயிர்களுமே வந்து பழக ஆரம்பிக்கிறது. அது எல்லாமே அது வளர்ச்சி என்று சொன்னாலும் அது அறிகின்ற தன்மை என்பது அவங்ககிட்ட இல்லாத வரையிலும் தான் அது 5 அறிவு. அது ஒண்ணு இருக்குதுன்னா அதை வந்து நீங்க உங்ககிட்ட தான் அது இருக்குது, மனிதர்கிட்ட தான் இருக்குது, அதுதான் ஆறாவதுன்னா இந்த இடத்துல அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி பாருங்க, இப்போ ஒரு சிலந்தியை எடுத்துங்க. சிலந்தி வலைப்புன்றதை பார்த்திருக்கீங்களா? நம்ம சிந்தித்தல் என்று சொல்றோம். தூக்கணா குருவி கூடு கட்டுறதை பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு அழகா அந்த மரத்துல தொங்கிட்டு இருக்கோம். அப்படியே சும்மா மனிதர்கள் கூடை பின்னுவதற்கு கூட அவ்வளவு அழகா லட்சணமா நேர்த்தியாக பண்ண முடியாத அளவுக்கு அது உள்ள அழகா வந்து சாஃப்டான அந்த லைனிங் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை எவ்வளவு அழகா வந்து கொண்டு வருதுன்னா, இதுக்கு அந்த சிந்தனை இல்லைன்னா சொல்றீங்க. எப்படி போடணும், எவ்வளவு சைஸ் கொண்டு வரணும், அது உள்ள என்ன அளவுக்கு வந்து அந்த ஹோல் இருக்கணும், இது வந்து இது அதனுடைய அறிவுக்கு அந்த சிந்தனை இல்லாமையா அது செய்துன்னு சொல்றீங்க? ஒரு சிலந்தி அவ்வளவு அழகா சும்மா அப்படியே அங்கேயும் கட் போட்டு அப்படியே அழகா அப்படியே அவ்வளவு ஒரு நேர்த்தியாக அந்த சிலந்தி வலைய வந்து பின்னுதா இல்லையா? அப்போ அதனுடைய மனம் வந்து அதுக்கேற்ற மாதிரி சிந்திக்கிறதுனால தானே இது எப்படி கட்டணும், எவ்வளவு இன்ச்சுக்கு எவ்வளவு கேப், ஒரு லைனுக்கு இன்னொரு லைன் எவ்வளவு கேப், பக்கா மெஷர்மெண்ட் பண்ணுதான் பண்ணலையா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆறாவது அறிவு மனுஷனுக்கு தான் இருக்குதுன்னா அப்ப இதுக்கு இருந்தா அதெல்லாம் வந்து இது என்னாவது அறிவியாது? ஆகவே நாம என்னென்னலாம் இப்ப பேசிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் ஆறாவது அறிவு இல்ல. அவங்ககிட்ட இருக்கிறத விட நம்ம கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்குது, அவ்வளவுதான். எல்லா பண்புகளுமே
இப்ப விலங்குகிட்ட கூட 5 அறிவுன்னா, இப்ப மோருங்கன்றது கண்ணால பார்த்து தெரிந்து கொள்ளுதுன்னா, அது கண்ணால பார்த்து அறிவதை விட நம்ம அதிகமா அதே பார்க்கிற ஒரு ஆங்கிள் கண்ணுல தெரிகிற ஒரு பொருளை நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கிறோம். உண்மையா பொய்யா? ஆனா அதனுடைய அறிவு அடுத்தடுத்த உயிரினங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பரிணாமம்னு சொன்னீங்களே, அதுல பரிணாமத்துல அடுத்தடுத்த உயிரினம் வரும்போது அதுக்கு முந்தைய அந்த அறிவினுடைய இது கொஞ்சம் பரிணாமம் அதிகமான ஒரு வளர்ச்சி பெற்றதாக இருக்குது. அவ்வளவுதான். இப்ப 2 அறிவு இருந்தது, அடுத்தது 3 அறிவோட உயிரினமா மாறுகின்ற பொழுது அதுக்கு முந்தைய அந்த 2 அறிவினுடைய ஏதாவது அதுக்கு முந்தைய உயிரினத்தை விட அடுத்தது 3 அறிவுடைய உயிரினத்துல அந்த முந்தைய உயிரினத்துல இருந்த அந்த 2 அறிவினுடைய இது விரிவாக்கம் அடைஞ்சிருக்கிறது. அது பரிணாமத்தில் நிச்சயமாக வளர்ச்சி அடையுது. ஆனா இங்க நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்தே ஆகணும். இந்த சிந்திக்கின்றது என்பது அது சிந்திக்க தெரிஞ்சதுனாலதான் பியூட்டிஃபுல்லா சிந்திக்கிறது. இதை எப்படி கட்டணும், எந்த மரத்துல எந்த கிளையில வந்தா அது நம்ம பாதுகாப்பா இருக்கணும், எந்த மறைவுல போய் கூடு கட்டினா அது சரியா இருக்கும். ஒரு காக்காயை கூட எடுத்துங்க, குருவி கூட எடுத்துங்க, ஒரு கழுகு எடுத்துங்க. இப்படி மற்ற உயிரினங்கள்லாம் கூட அவ்வளவு நேர்த்தியாக ஒன்றை டிசைனிங் பண்ணி பிளானிங் பண்ணி பண்ணுதுன்னு போது அதே மாதிரி இன்பம் எங்க கிடைக்கும், துன்பம் எங்க கிடைக்கும், எங்க போனா ஆபத்து வருதுன்னா துன்பத்து வருதுன்னா ஆபத்து வரப்போகுதுன்னா நமக்கு துன்பம் வரும்னு அதுக்கு தெரியுது. அப்போ இந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் இது 6வது அறிவுன்னு சொல்ல முடியாது. மற்ற உயிரினங்கள் இருக்கிற அதே அறிவு நம்ம இடத்துல கொஞ்சம் இன்னும் விரிவாக இருக்குது, அவ்வளவுதான். ஆனா இது 6வது அறிவு அல்ல. ஒத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இப்ப எதெல்லாம் நீங்க கருத்து சொன்னீங்களோ இது எல்லாமே மற்ற உயிரினங்களுக்கு இருக்கிற விஷயம் தான். அந்த 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 5 அறிவுக்குள்ள அடங்கிய விஷயங்கள் தான் நாம இப்ப பேசுறது எல்லாமே. இங்க நம்ம தெளிவடையாம 6வது அறிவு என்னன்னு நம்ம போக முடியாது. இதுல பரிபூர்ணமா உங்க அறிவு ஒத்துக்குதா இல்லையா இந்த உண்மையில? ஒத்துக்குது. சொல்லுங்கய்யா கணேஸ்வரனையா, நீங்க உங்களுடைய கருத்து. இப்ப நீங்க எதெல்லாம் இவங்க எல்லாம் சொன்னாங்களோ அதை பத்தி நான் விளக்கம் கொடுத்தேன். எனக்கு ஒரு 60-40 இருக்கியா? இல்ல நான் பொய் சொல்ல விரும்பல, என் மனநிலையில இருந்து நான் சொல்றேன். அதாவது நீங்க புரிந்து கொண்ட விஷயம் எனக்கு ஒரு 60% புரியுது. ஏன்னா நம்மளும் அங்கிட்ட ஏன்னா இப்ப சயின்ஸ் லெவல்லயே அப்படியும் பார்த்து அதையும் நம்ம பார்த்து இது பண்ணோமா, அதுக்கு வேற கேட்டகரி வைக்கிறாங்க. இப்ப உங்களோட புரிதல் எனக்கு புரியுது, அதோட கொஞ்சம் மேம்பட்டு இருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்ப 6வது அறிவு என்னன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆமா இது அவங்க அப்படி அதோட நம்ம ஒப்பிட்டு அப்படி பார்க்கலாம். அப்ப அதுகிட்ட உண்மையிலேயே அது இல்லன்றத ஒத்துக்குவீங்க இல்லையா? அப்படி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்ப சிஸ்டர் ஆனந்தவல்லி சிஸ்டர் சொன்னாங்க, என்னோட குருவிடத்திலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஏன்னா இன்னை வரலும் 6வது அறிவு என்னன்னு எந்த ஒரு மனிதர்கள் தோன்றி இத்தனை மில்லியன் ஆண்டுகள் ஆயிப்போச்சு இல்லையா? ஆனா 6 அறிவு சொன்னா 6வது அறிவு என்னன்னு தெரியல. என்னன்னா நான் சொன்னல இந்த அறிவுக்கு பேர் எல்லாமே இப்ப அந்த விலங்குகளுடைய அதுக்குன்னு ஒரு தர்மம் தான். அந்த 5 அறிவுக்குரிய என்ன இதை அது நடக்கணுமோ அதை மீறி அது நடக்க தெரியாது. 3 அறிவுடைய உயிரினங்களுக்கு அந்த 3 அறிவு வச்சு அது எப்படி நடந்துக்கணும், எப்படி வாழணும் அப்படின்றதோ அந்த முறையை தவறி அதால வாழவே முடியாது முதல்ல. ஏன்னா இறைவனுடைய படைப்பிலேயே அப்படிதான் அந்தந்த தகுதி அந்தந்த கெப்பாசிட்டின்றது அவர் கொடுத்திருக்காரு. இது அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தர்மம். இதைதான் தர்மம்னு சொல்றோம். அதை அறிவுன்ற சொல்ல பார்க்கும்போது நம்ம என்னென்னவோ குழப்பிக்கிறோம். ஆனா இது அந்தந்த உயிரினங்களுக்கு உரிய தர்மம் என்று வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எளிமையா புரியும். அப்ப மனிதனுக்கு இந்த மனித தர்மம் என்னதான் இதை 1 அறிவு 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு பிரிக்கிறதை விட அந்தந்த உயிரினத்துக்கு உரிய தர்மம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம மற்ற எல்லா உயிரினத்தினோடும் அதிகமான அது 6 என்று வைத்துக்கிட்டாலும் அந்த அறிவு என்பது என்னன்னா அந்த தர்மம் என்று சொன்னால் என்னன்னா அது மனித தர்மம், விலங்கு தர்மம் அல்ல. அந்த மனித தர்மம்ன்றது தமிழ் சொல்லு, ஆனா சமஸ்கிருதத்துல பாகவத தர்மம். இதுக்கு பேரு பாகவத தர்மம். அதுதான் நாம நினைக்கிற இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய விலங்கு மற்ற உயிரினங்களிடத்திலுமெல்லாம் இல்லாத ஒரு அறிவு இறைவனுடைய ஒன்னொன்னா இறைவன் தான் கொடுத்திருக்காரு. ஒரு உயிரினத்துக்கும் என்னென்ன எந்தெந்த அறிந்து கொள்ளுகின்ற அறிவுன்னு. இப்ப மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த பாகவத தர்மம் என்பது என்னவென்றால் படைத்தவனை அறிந்து கொள்ளுகின்ற அறிவு, இறைவனை அறிந்து கொள்ளுகின்ற அறிவு. இந்த இறைவன் யாரு, படைத்தவன் யார், எங்கிருந்து இந்த படைப்பு தோன்றியது, படைத்ததெல்லாம் எங்கே போய் செல்லுகின்றது என்பது. ஐயா எனக்கு நான் இதுவரை தெரிஞ்சுக்கலையா,
நான் அதை படிக்கலையா? இல்ல. ஆனா அறிந்து கொண்ட மனிதர்கள் இருந்தார்கள். அப்ப அந்த கெப்பாசிட்டி மனுஷங்கிட்ட இருக்கு, உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான். மனிதனுக்கு அந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறாரு. இந்த உடல் என்ன, மனம் என்ன, இதெல்லாம் மற்ற உயிர்களால இந்த ஆன்மீக விஷயங்களே அறிந்து கொள்ள முடியாது. இதெல்லாம் பாகவத தர்மத்துக்குள்ள வரக்கூடிய விஷயம். இதுதான் 6வது அறிவு. இந்த இறைவனை உணர்கின்ற அந்த வழிமுறைகளை அதன்படி நடந்து கொள்கின்ற அது என்னன்றது பார்க்கலாம். இப்ப இந்த பாகவத தர்மம்னு சொல்லிட்டு அது இறைவனை உணர்தல். இங்க திருக்குறள்ல இருந்து ஒரு குறளை நான் இங்க எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் விரும்புறேன். அதிகாரம் மெய்யுணர்தல். மெய்யுணர்தல் என்ன பொருளுங்கய்யா? மெய்ப்பொருளை உணர்தல். மெய்ப்பொருள் என்பது எது? இறைவன். படைத்தவன் ஒருவன் மட்டும்தான் மெய்யான பொருள், மீதி எல்லாமே பொய்யான பொருள். எல்லாம் போயிடும். இன்னைக்கு இருக்கும், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது இருக்காது. ஆனா எல்லையுடைய ஒரு பொருள் எல்லையற்ற பொருளோடு எப்படி இரண்டரை கலப்பது? அந்த அறிவு மனிதர்கள் எடுத்த தவிர வேற எந்த உயிரினத்தாலும் அதை அறிகின்ற அறிவு ஆற்றல் இருக்குதாயா? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. இந்த ஆற்றல் மனிதனை தவிர நமக்கு அது கிடைச்சதா, வாய்ப்பு கிடைக்குதா கிடைக்கலையான்றது வேற. ஆனா மனிதர்களால அதை உணர முடியுது. ஆக மொத்தத்துல இந்த 6வது அறிவு என்று சொல்வது, அதாவது அல்லது மனித தர்மம் என்று சொல்வது அதனால தான் நான் சொன்னேன், ஒவ்வொரு உயிருக்கும் அதனுடைய தர்மத்தின்படிதான் அது நடக்கும். இப்ப நம்ம கிட்ட அந்த 5 அறிவுடைய அத்தனை அந்த தர்மத்தினுடைய அத்தனை நம்மகிட்டயும் அந்த 5 இருக்கிறதுனால ஒரு உயிரினமும் அடுத்தடுத்த உயிரினம் அதுக்கு முந்தைய உயிரினத்தை விட அந்த பண்புகளால் அதிகமாகத்தான் உணர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கத்தான் மனிதர்கள் இந்த 5 அறிவுடைய விலங்குகள் அதே 5 அறிவுல மிகையாக நாம வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். ஆனால் 6வது அறிவு என்பது 5 அறிவுடையத்திலும் இல்ல, 4 அறிவுடைய உயிரினத்திலும் இல்ல, ஓரிரு உயிரினத்திலும் இல்ல, மனிதர்களில் மட்டுமே உள்ளது என்பதுதான் இங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது. அதுக்கு பேர் தான் பாகவத தர்மம். இந்த பாகவத தர்மம் என்பது பேரு கொடுத்துட்டோம். ஆனா எப்படி இந்த பாகவத தர்மம் என்பது எந்த வகையிலே அது உள்ள அடங்கிய விஷயங்கள் என்ன? ஓகே, இறைவனால் அடைய முடியும்னு சொல்லிட்ட முடியுமா? எந்த வகையிலே அந்த பாகவத தர்மம் என்பது, அதுக்கு என்னென்ன இது முறை, அந்த மனிதர்கள் எந்தெந்த வகையிலே இதை அறிந்து கொள்ள முடியும் என்பதெல்லாம் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் 6 அறிவு உடையவன் சொல்லிட்டு சும்மா பிளாங்கா சொல்லிட்டு போல. பாகவத தர்மம்னா கடவுளை உணர முடியும்னா அப்ப எப்படி உணர முடியும்? என்னென்ன அதுக்கு வழிகள் இருக்கிறது? என்னென்னலாம் அதை மனிதன் செஞ்சாக்கா அதை முடியும்? இப்போ ஒரு பொருளை செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன உபகரணங்கள் வேணும், அதை என்னென்ன மாதிரி டிசைன்ஸ்ல அதை பண்ணணும் அப்படின்றதுக்கான எல்லாமே ஒரு பிலாசபி இருக்கு இல்லையா? அப்போ அந்த விஷயங்களை நம்ம இந்த பாகவத தர்மத்தினுடைய அந்த என்னென்ன விஷயங்கள் அதுல அடங்கினதுன்றதையும் அதுக்கப்புறமேட்டு நம்ம மீதி சில அதோட தொடர்புடைய விஷயங்களை அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். இது சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் கூட நீங்க இப்பயே கேட்டுட்டாலும் நான் அடுத்த வகுப்புல பதில் சொல்றேன். தெரியல, ஒரு முட்டாள்தனமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா சொல்லுங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? இல்ல முட்டாள் நம்ம நினைச்சுக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் எல்லாத்தையும் அறிஞ்சவர்கள்லாம் ஒண்ணும் இல்ல. நானே ஒரு சில விஷயம் பேசணும், சில கேள்விகள் நம்ம ஏன்னா சரி அது நேரத்தை கடத்த வேணாம். சொல்லுங்க. இப்ப மூலப்பொருள் நீங்க பிரம்ம அது ஆத்மா ஒன்னா இருக்கக்குள்ள இப்ப இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் ஒரு கூடைக்குள்ளதான் இருக்கும். ஆனா இந்த இந்த நீங்க இப்ப சொல்ற விஷயம் ஏன் அந்த மேற்கத்திய நாட்டுல நடக்கல, கிழக்குல நடக்கல, இந்த தென்னிந்திய நாட்டுல மட்டும்தான் நடக்குது? இதுக்கு என்ன காரணம்? இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஞானம் கிடைச்சிச்சா? ஏன் பிறருக்கு அது கிடைக்க வரல? அதே படைத்த இறைவன் ஏன் அவங்களுக்கு அதுக்கு அந்த சைட்ல ஏன் கொடுக்கல? சரியா, இதுக்கான பதில உங்க ரெக்கார்டிங்ல இப்ப இருக்குது. ஏன்னா நான் மறந்துட்டாலும் அந்த ரெக்கார்டிங் நம்ம அந்த பிட்டு மட்டும் போட்டு கேட்டுக்கலாம். அதுக்கான பதிலையும் அதற்கான ஆதாரங்களையும் அடுத்த வகுப்புல நான் தரேன். ஓகே, நன்றியா, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, 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 வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி.